கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அழகப்பா பல்கலைக்கழகம் போகிற வழி, அதாவது அந்த காலேஜ் ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அழகப்பா மாடல் ஸ்கூல் இருக்கும். அதை தாண்டின உடனே அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியமில் தான் இந்த மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க. மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 4 PM to 7:30 PM வரையும் இருக்கும் உங்களுக்கு. மற்ற பப்ளிக் ஹாலிடேஸ் அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயம் என்ன இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ், என்ட்ரி ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 rupees வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளோட வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, அழகப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது யூனிவர்சிட்டி. அது 1947லேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அது போக வந்து அழகப்பா செட்டியார் பார்த்தீங்கன்னாக்கா, உலகம் பூரா வணிகம் பண்ணதுனால அவருக்கு வந்து ஏகப்பட்ட தலைவர்களுடைய பழக்கங்கள் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களுடையுமே அவர் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுகளே இருந்திருக்காப்புல. பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, எஜுகேஷன், அதாவது இந்த கல்வி வழியாகவும் சரி, பல இடங்களுக்கும் இதை பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது, கல்லூரிகளை அமைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த காரைக்குடி வட்டாரத்தில் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியை வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பிஇடி காலேஜ், ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1960க்குள்ளேயே வந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 20 கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு அவர். ஸ்கூலு, ஹாஸ்டல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. இவர் ரொம்பவுமே குறைந்த ஆண்டுகள் தான், வெறும் 47 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. 1909லேருந்து 1957 வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஆனால் இவர் உருவாக்கி வைத்த கல்வி நிறுவனங்கள் வந்து ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இவருக்கு அப்புறமா வந்து இதை பார்த்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா, இவருடைய மகள் வந்து உமையாள் அப்படின்றவங்க தான் அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அழகப்பா செட்டியார் அவர்களுடைய ஒப்பனை மேஜைன்னு சொல்லுவோம் நம்ம. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தின பொருட்கள். இந்த முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிகரெட் லைட்டர், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயன்படுத்தின ஒரு சிறிய பெட்டி. அவர் மேஜையில் இருந்த அந்த பேப்பர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கேண்டில் வைக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எந்தெந்த ஆண்டு வந்து எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது, ஹாஸ்டல் உருவாக்கப்பட்டது, அழகப்பா மாண்டிச்சேரி ஸ்கூல் 53 உருவாக்கியிருக்காங்க, பார்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். பேசிக் ஸ்கூல், அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் 1956 உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் எப்போ உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு கம்பெனிகள், இவருக்கு வந்து கொச்சினில் கம்பெனி வச்சுருக்காரு, கேரளாவில் கம்பெனி வச்சுருக்காரு, ஈரோடு, பாம்பே, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இவருடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த வருஷங்கள்லாம் வந்தது அப்படின்றத பற்றின ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தின அந்த செராமிக் பிளேட்ஸ். இது வள்ளல் அழகப்பனுடைய கையெழுத்து. இது வந்து வெட்டிங் இன்விடேஷன், மேரேஜ் ஆஃப் டாட்டர், அவங்களோட மகளோடைய வெட்டிங் இன்விடேஷன். இது அந்த பத்திரிகை தான், தமிழில் அவருடைய மேஜையில் வைக்கப்பட்ட கடிகாரம். இது அவர் பயன்படுத்தின சிறிய மின்சிறி. இது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருது. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது. இது வந்து அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டதுக்கான ஆதாரம். இது அவர் வீட்டில், இந்த விஷயம் வந்து அவர் வீட்டில் பயன்படுத்தின ஒரு சிறிய டீபாய் அண்ட் சேர். இது அவருடைய சக்கரை நாற்காலி இடத்துல இருக்கு. இது அவர் பயன்படுத்தினார் எனக்கு தெரியல. அவர் பயன்படுத்தின கோட். இது வந்து அவர் பயன்படுத்தின ஹேண்ட்பேக். இது ஆக்சுவலாக அவருடைய கண்ணாடி, வாட்ச். இது அவர் பயன்படுத்தின பாஸ்போர்ட்டுங்க. அந்த காலத்தில் பாஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாஸ்போர்ட் பாருங்க, இது இந்தியாவோட பாஸ்போர்ட். இது அப்போ பயன்படுத்தினது. அவர் வாழ்ந்த காலத்தில் ஃப்ளைட்டே அபூர்வம். ஆனால் அப்போ பாஸ்போர்ட் வச்சு வெளிநாடுகளுக்கு பறந்துருக்காருனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பாருங்க, கல்வெட்டுக்கள் இருந்த உயிர்மை எழுத்துக்கள். இது அப்படி இதே மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும். இது இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிசைன்லாம் வந்து ப்ராப்பராக ஆக்கியிருக்கோம். நம்ம இந்த டெக்ஸ்டோட ஒவ்வொரு லெட்டரோட ஸ்ட்ரக்சரையும் வந்து ப்ராப்பராக மாற்றிருக்கோம். இது உயிரெழுத்துக்களோடது. இது வந்து குறிஞ்சி முல்லை மருதமனை இதழ் பாலை, அதை வந்து ஒரு ஆர்ட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க.
இது அப்போ பயன்படுத்தப்பட்ட அந்த போர்க்கருவிகள் அதில் ஒன்று ரெண்டு இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஓலைச்சுவடி. இது வந்து பனை ஓலையில் எழுதியிருக்காங்க. அதில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். எழுத்துக்கள் பாருங்கள் எப்படி இதில் எழுதியிருக்காங்கன்னு. உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் இருந்து தான் நம்மளோட பல இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் வந்திருக்கு. இலக்கணங்களே வந்து இதிலிருந்து தான் பார்த்து மறுபடியும் அதை வந்து மறு உருவாக்கம் செஞ்சு நம்ம எல்லாம் இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.